ஹாய் எவ்ரிவன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்னா உப்புமா தான், ரவை உப்புமா. ஃபஸ்ட்டு கேஷ்நட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதே எண்ணெயில் ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். அதையும் வறுத்து எடுத்து வச்சு அப்புறம் மறுபடியும் பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு நசுக்கி அதையும் போட்டு நல்லா நசுக்கி அதை வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு போட்டாச்சு, எல்லாத்தையும் வச்சு அப்புறம் வறுத்து வச்சுருக்க ரவையை கொட்டி மேலே நெய்யை ஊற்றி கேஷ்நட்டு மேலே தூவிட்டோன்னா இப்போ உப்புமா ரெடி. இப்போ அது இன்றைக்கி ஜூஸ் நான் ஆப்பிள் ஜூஸ் தான் பண்ணியிருக்கேன். இது நெக்டார், இதுக்கு மில்க் இல்லாமல் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி நெக்டார் ஜூஸு. பாருங்கள், உப்புமாவும் ரவை உப்புமாவும் சாம்பாரும் சட்னி தான் இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு.